கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இதிலிருந்து நாட்களாக இருக்கிறது. நமக்காக நம்ம படைத்த தேவன் அடிபட்டார். இதற்கெல்லாம் மூல காரணம் ஏவாள் அம்மையார் தான். ஆகவே அந்த ஏவாள் அம்மையார் மேல் எனக்கு கோபமாக வருகிறது. அதை விட்டு எழுதப்பட்ட பாடல் தான் இது. ஏவாளே மோசம் போனியே, நீ 5 நிமிடம் யோசித்திருந்த மனிதனுக்கு இந்த நிலைமையா? நீ புசிக்க கூடாது புசித்தபடியால் புசிப்புக்கு இன்னும் போராட்டமா? ஏவாளே வஞ்சக பிசாசு தந்திரத்தாலே மஞ்சு உன்னை கவிழ்த்தானே. பஞ்சு போன்ற வாழ்வை நஞ்சாய் மாற்றி போட்டானே. வஞ்சக பிசாசு தந்திரத்தாலே உன்னை கவிழ்த்தானே. பஞ்சு போன்ற வாழ்வை நஞ்சாய் மாற்றி போட்டானே. ஏவாளே மோசம் போனியே, நீ 5 நிமிடம் யோசித்திருந்தா மனிதனுக்கு இந்த நிலைமையா? நீ புசிக்க கூடாது புசித்தபடியால் புசிப்புக்கு இன்னும் போராட்டமா? ஏவாளே வஞ்சக பிசாசு தந்திரத்தாலே மஞ்சு உன்னை கவிழ்த்தானே. பஞ்சி போன்ற வாழ்வை நஞ்சாய் மாற்றி போட்டானே. தேவாலே மோசம் போனியே, நீ 5 நிமிடம் யோசித்திருந்தா மனிதனுக்கு இந்த நிலைமையா? புசிக்க கூடாது புசித்தபடியால் பிழைப்புக்கு இன்னும் போராட்டமா? அறிவை இழந்த நீயும் தரிகட்டு போனாயே. பொரியை வைத்து சாத்தான் கரியை சமைத்து சாப்பிட்டானே. அறிவை இழந்த நீயும் தரிகட்டு போனாயே. பொரியை வைத்து சாத்தான் கரியை சமைத்து சாப்பிட்டானே. தேவாளே மோசம் போனியே, நீ 5 நிமிடம் யோசித்திருந்த மனிதனுக்கு இந்த நிலைமையா? புசிக்க கூடாது புசித்தபடியால் புசிப்புக்கு இன்னும் போராட்டமா? என்ன திட்டம் எதற்கு வட்டம் நமக்கு ஒன்றும் தெரியாதே. உன்னால் மட்டும் தீமை சட்டம் எமக்கு கோட்டம் அறிந்தோம் நாமே அறிந்தோமே. என்ன திட்டம் எதற்கு வட்டம் நமக்கு ஒன்றும் தெரியாதே. உன்னால் மட்டும் தீமை சட்டம் எமக்கு வந்தது அறிந்தோமே. ஏவாளே மோசம் போனியே, நீ 5 நிமிடம் யோசித்திருந்தா மனிதனுக்கு இந்த நிலைமையா? புசிக்க கூடாது புசித்தபடியால் புசிப்புக்கு இன்னும் போராட்டமா? அடித்து சொல்வேன் ஆண்டவரிடம் தவறு ஏதும் இல்லையே. பிடிய விட்ட உன்மேலேயே தவறு இருக்கு மகளே. இடியே விழுந்தாலும் இயேசுவை விட்டு நான் தான் விலகேனே. அடிமேல் அடி எடுத்து வைத்து ஆண்டவரை தொடுவேனே. ஏவாளே மோசம் போனியே, நீ 5 நிமிடம் யோசித்திருந்தா மனிதனுக்கு இந்த நிலைமையா? புசிக்க கூடாது புசித்தபடியால் மனிதனுக்கு இன்னும் போராட்டமா? அருமையானவர்களே, இந்த நாளிலும் 2 நாட்களிலே காணப்படுகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடப்போமாக. ஆண்டவரே, ஆதாம் ஏவாள் பண்ணின தவறினாலே நீர் அடிக்கப்பட்டீர் கர்த்தார். இது பெரிய கொடுமை கர்த்தார். ஆண்டவரே, ஒரு மனிதன் தவறு செய்யாதிருக்க அவன் அடிபட்ட காலம் நீர்தான் கர்த்தார். காரி துப்பினார்கள் கர்த்தார். அந்த யூத ஜனங்களுக்கும் நீர் தீமை ஒன்று செய்யவில்லை கர்த்தார்.
நாங்கள் எப்பேற்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம் கர்த்தாவே. தின்ன சாப்பாட்டை எட்டி உதைக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணவர்களாக இருக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் பல நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆனாலும் அது செய்யவில்லை, இது செய்யவில்லை, அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஐயா. செய்த நன்மைகள் 1000 கர்த்தாவே. உம்மிடத்தில் குற்றமில்லை, நீர் பரிசுத்தர் 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 ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, முடிவில்லாத நித்தியராஜ்யத்தை எனக்கு என் குடும்பத்துக்கும் தாங்க கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த சாத்தானுடைய வலையில் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். உத்தமமான ஜீவித்தை வாழ கிருபை தாங்க. குடும்ப வாழ்க்கையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அநேக பேருக்கு நன்மைகளை கட்டளையிடுங்க. இந்த நாளில் சத்தியம் அநேக ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் பூரி கிழங்கு, என்ன கிழங்கு? பூரி கிழங்கு. பூரி கிழங்கு. பூரிக்கு கிழங்கு இல்லாமல் மேட்ச் ஆகாது. கிழங்குக்கு பூரி இல்லாமல் மேட்ச் ஆகாது. ஆகவே ஆண்டவர் எப்படி உண்டாக்கினார்னா, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொன்னார். பாருங்கள், இன்னைக்கு இன்டர்நேஷனலுக்கு ஒரு நான் கணக்கை கொடுக்குறேன். என்ன கணக்கு தெரியுமா? 2 + 2 அது 4 இல்லையா? 2 + 2 4. ஆனால் வேதாம சட்டப்படி 2 + 2 3 தான். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அப்போ தகப்பன் தாய் 2 பேர் ப்ளஸ்ஸு இவங்க 2 பேரும் ஒரே மாம்சத்தில் வந்துடுறாங்க, 3. அப்போ 2 + 2 3 ஆயிடுதா? அடுத்த அப்போ 6 -6 நாங்கள் 0 ஆகணும். ஆனால் 6 இருக்கு. என்ன பெரிய மேஜிக் பாருங்கள். 6லேருந்து 6 கழிச்சா, 6லேருந்து 6 கழிச்சா 0 ஆகும். ஆனால் 6ஆகவே இருக்கு. ஐயா, பெரிய அதிசயம் ஐயா. அதான் எம்பெருமானாகி இயேசு செஞ்சாரியா. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 6 கச்சாடி காளி எல்லாரும் குடிச்சிட்டாங்க. இல்சன்னி ஜாய் டிவியில் ஒரு தம்பி ஒர்க் பண்ணுறாரு. அவர் இந்த திராட்சை ரசம்னா 5 கிளாஸ் கிட்ட குடிப்பார். அவர் அன்னைக்கு போய் அங்கே போயிருந்தார் என்பது தெரியல. 6 கச்சாடியும் காலி. அப்போ பாருங்க, ஆண்டவர் அங்கே வரார். ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள். பலபடி 6 கச்சாடி என்ன செய்து நிரம்பிடுது. அப்போ 6 - 6 6ஆக தான் இருந்து, மைனஸ் ஆகலையா, 6 அங்கே இருந்தாரியா. அடுத்தாப்போ பாருங்க, 1 நம்பர் 1 டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஆண்டவர் அதான் சொல்றாரு, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன். இதெல்லாம் கல்யாண வீட்டுக்கு மேத்தமெட்டிக்ஸ். சேமல்ராஜிட்ட மாட்டம் தான் இந்த கணக்கு உண்டு, வேற யாருக்கும் இந்த கணக்கு கிடையாது. ஆக இந்த கணக்கை கொடுத்துருக்கிறார். ஆக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இவ்விதமாக திருமண பந்தத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உலகத்திலே படைத்த பிறகு, ஆதாம் ஏவாளை கொண்டு வந்த பிறகு தான் ஒரு நிறைவு வந்துச்சு. முதலாக ஆண்டவர் கானாவூர் கல்யாண வீட்டை தான் தேர்ந்தெடுத்தார். மனிதா, உனக்கு ஒரு துணையை கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சுத்தமாக இருக்கிறது. நீ ஏன் உன்னுடைய மனைவியை அடித்து துன்பப்படுத்துகிறாய்? உன்னுடைய நிலையில்லாத இந்த உலகத்திலே உன்னுடைய மனைவியை நேசி. இது யார் சொல்றா? 900 வச்சவர் சொன்னாரியா, சாலமோன் ராஜா சொன்னாரியா, நிலையில்லாத இந்த உலகத்திலே. அடுத்தப்ப பிரசங்கி சொல்றார், நிலையில்லாத இந்த உலகத்திலே மனிதனே நீ என்ன செய்ய, நேசி என்று சொல்லுகிறார். இங்கே இந்த நாளிலும் கூட ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். பூரி கிழங்கு யாரை சொல்ல வருகிறார் என்றால், ஆபிரகாம் சாராளை கொண்டு வருகிறார். ஆபிரகாம் சாராளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் திடீர்னு அங்கே விருந்தாளிகள் வருகிறார்கள். அந்த விருந்தாளிகள் வந்தவுடனே 6ஆம் வசனத்தில் சொல்லப்படும், அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளத்துக்கு போய், நீ சீக்கிரமாய் 3 பிடி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்போ சுடு என்றான். ஆக சாராளுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் தொடர்ந்து செவி கொடுக்கிறார். இன்னுமாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம ஆகாருக்கு குழந்தை உண்டாக்குறது, குழந்தையை கொடுக்கிறார். ஆனால் ஒரு நாளிலே என்ன செய்கிறான், அந்த பையன் ஈசா கிட்ட குறும்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அங்கே சாராள் சொல்கிறார் 21:10, ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனை புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனை ஈசாக்குடைய சுதந்திரவாளியை இருப்பதில்லை என்றான். தன் மகனை குறித்து சொல்லப்பட்டிருந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு சாராள் செவி கொடுக்கிறாள், சாராளுக்கு ஆபிரகாம் செவி கொடுக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பிறகு தேவன் ஆபிரகாமை சுதித்தார். எப்படி ஆபிரகாம் நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்போ ஆண்டவர் அங்கே என்ன சொல்றாருன்னா, ஈசாக்கு கூட்டிட்டு போ, வெளியே போ அப்படின்னு சொல்றாரு. உடனே சாராள்கிட்ட ஒரு இடம் போயிட்டு வரேன், இப்போ நான் இருக்கிறேன்,
தூத்துக்குடிக்கு போகிறேன்னு சொன்னால் என் மனைவி அப்படியே நம்புகிறாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறேன்னு அப்படியே சொன்னான், அப்படியே நம்பினாங்க. ஆக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செவி கொடுத்தார்கள். இதுதான் திருமண பந்தம், இதுதான் திருமணத்தினுடைய ஆசீர்வாதம். எதிர்த்து பேசுவதற்கு ஒரு மனைவி தானே கிடைத்தார்கள், எதிர்த்து பேசுவதற்கு ஒரு கணவன் தானே கிடைத்தார்கள். குடும்ப வாழ்க்கை கட்டமைத்துக்கொள், குடும்ப வாழ்வை நேசி, கடவுள் கொடுத்த பிள்ளைகளை நேசி. இதுதான் பூரி கிழங்கு. 2மே மேட்ச் ஆகணும். அந்த மேட்சவனுடைய வீட்டில் உண்டாகட்டும். ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆண்டவரே மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே ஒப்பற்ற ஆசீர்வாதம் ஆண்டவரே திருமண பந்தம் கர்த்தாவே. இந்த திருமண பந்தத்தை அநேகர் ஆண்டவரே நல்ல விதமாக பயன்படுத்துகிற கர்த்தாவே. கிடைக்கப்பட்ட மனைவியை கர்த்தாவே அவருடைய குணாதிசைகளை பொறுத்துக்குள்ள ஆண்டவரே மனிதனுக்கு கிருபை கொடுங்க. மனிதனுடைய குணாதிசைகளை பொறுத்துக்குள்ள மனுஷிக்கு கிருபை கொடுங்க. குடும்ப வாழ்க்கையில இணைய முடியாமல் தவித்து கொண்டிருக்க அநேக பேரை குடும்ப வாழ்வில் இணைத்து விடுங்க. நம்முடைய வருகை பெரியந்தும் ஆண்டவரே நாங்கள் திரளா பிறகு எங்கள் கிருபை தாங்க. எங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிங்க, மனுஷ சந்ததிகளை ஆசீர்வதிங்க. நம்முடைய சன்னிதானத்தில் விழுந்து கிடக்க கிருபை தாங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.